சென்னையில் மனிதநேயம் அகாடமியில் பயின்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்ற 13 மாணவர்கள் முன்னாள் சென்னை மேயரும் மனிதநேய அறக்கட்டளை தலைவருமான சைதை துரைசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். துணை ஆட்சியர், டிஎஸ்பி, ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் உட்பட பல்வேறு பதவிகளை பெற்ற மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கிய சைதை துரைசாமி நேர்மையாக சேவையாற்ற வேண்டுமென அறிவுறுத்தி வாழ்த்தினார். தன்னுடைய மகன் வெற்றி பெற்றதை போன்று உணர்வதாக அவர் கூறினார். மருத்துவம் படித்துதான் சேவையாற்ற வேண்டுமென இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகள் மூலம் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற முடியும் என வெற்றியாளர்கள் தெரிவித்தனர். இது என்னோட மெரிட் பேசிஸில் என்னோட தனி திறமைனால கிடைச்சாலும் கூட எனக்கு நிறைய இன்ஸ்டியூஷன் சப்போர்ட், கைடன்ஸ் எல்லாருமே எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கு நல்ல கைடன்ஸ் கிடச்சிது. எங்கேயுமே நான் இன்டெரக்டாக எங்கேயுமே சுற்றி வளைக்காமல் எனக்கு கரெக்ட் கைடன்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கிடைச்சதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மனிதநேயம் இன்ஸ்டியூஷன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நிறையா மார்க் இன்டர்வியூஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாங்க. நிறையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய மார்க் இன்டர்வியூஸ் எடுத்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பூஸ்டப் பண்ணாங்க. எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்குமோ இன்டர்வியூ உங்களால் முடியும், நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பூஸ்டப் பண்ணாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மெடிசன் எடுத்து என்னால் டாக்டர் ஆக முடியல. அதே மாதிரி இப்போ டாக்டர் ஆக முடியலங்கிறது நீட்டை எழுதி கிளியர் பண்ணி டாக்டர் ஆக முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அப்படி எழுதியிருந்தால் கண்டிப்பாக சர்வ் பண்ணலாம். பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறது தான் அவங்க மோட்டிவ்னா கண்டிப்பாக இது வழியாகவும் சர்வ் பண்ணலாம். இதில் மனிதநேயம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் தனித்திறன் பெற்றவர்கள். அந்த தனித்திறன் பெற்ற அவர்களுக்கு தூண்டுகோலாக மனிதநேயம் செயல்பட்டது. மனிதநேயம் எல்லா தேவைகளையும் இலவசமாக செய்தது. இவர்களின் வெற்றியை என்னுடைய மகள் வெற்றி பெற்றால் எப்படி மகிழ்ச்சி அடைவேனோ அதைவிட கூடுதலான மகிழ்ச்சியை பெறுகிறேன்.